தூத்துக்குடி, கோவை, ராமேஸ்வரம் உட்பட 65 விரைவு ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி வெளியாகியுள்ள புதிய கால அட்டவணையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 65 விரைவு ரயில்கள், 14 குறுகிய தூர ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 5 முதல் 85 நிமிடங்கள் வரை பயண நேரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கோவை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி, மேட்டுப்பாளையம், கொல்லம், தாம்பரம் இடையிலான ரயில்களின் பயண நேரம் 50 நிமிடங்கள் வரை குறைக்கப்பட்டுள்ளது. தென்னக ரயில்வேயின் புதிய கால அட்டவணை குறித்து ரயில் பயணியர் சங்க நிர்வாகிகள் ஏமாற்றம் தெரிவித்துள்ளனர். அதில் புதிய ரயில் சேவை, கூடுதல் நிறுத்தம் போன்ற அறிவிப்புகள் இல்லை என கூறியுள்ள அவர்கள், ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட திட்டங்கள் புதிய அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர். அதேபோல சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லை செல்லும் வந்தே பாரத் ரயிலின் நேர மாற்றம் IRCTC இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து புதிய கால அட்டவணையில் இல்லாததால் குழப்பம் ஏற்படுவதாகவும் ரயில் பயணிகள் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகராஜ், ரூபன், பிரபு ஆகிய 3 பேரையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மண்டபம் மீனவர்கள் 3 பேரை விடுவிக்க போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இலங்கையின் இந்த கைது நடவடிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலவச மடிக்கணினி திட்டத்தில் ITI படிக்கும் மாணவர்களையும் சேர்க்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. வரும் 5ஆம் தேதி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் கல்லூரி மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இதில் பாலிடெக்னிக், கலை அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி படிக்கும் இறுதியாண்டு மாணவர்களுடன் ITI மாணவர்களுக்கும் இலவச மடிக்கணினி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக தமிழகம் முழுவதும் ITI படிக்கும் இறுதியாண்டு மாணவர்கள் குறித்த விவரங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. கோவையில் புதிய சர்வதேச ஹாக்கி மைதானத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். RS-புரத்தில் 9,67,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 6,500 சதுர மீட்டர் பரப்பளவில் செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டது. இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்று திறந்து வைத்தார். ஆஸ்ட்ரோடர்ஃப் எனப்படும் செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானம் அமைக்கும் இப்பணிகள் மிக குறுகிய காலத்திலேயே முடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஹாக்கி மைதானத்திற்கு FIH எனப்படும் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. கூட்டணி ஆட்சி என பேசி கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக மதிமுக முதன்மைச் செயலர் துரை வைகோ கூறியுள்ளார். கூட்டணி ஆட்சி தங்கள் நிலைப்பாடு என காங்கிரஸ் பேசி வரும் நிலையில் அவர் இவ்வாறு கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக துரை வைகோ தென்காசி பாறைப்பட்டி கிராமத்தில் நியாய விலைக் கடையை திறந்து வைத்தார். கூட்டணியில் மந்திரி சபை எங்களுக்கு நாங்கள் இடம்பெறணும், கூட்டணி மந்திரி சபை வேணும், இது போன்ற கோரிக்கைகள் பொறுத்தவரைக்கும் நாங்கள் மதிமுக அதுக்கு நாங்கள் தெரிவிக்கவும் இல்லை. அது இந்த நேரத்தில் ஒரு ஆரோக்கியமானதுன்னு நாங்கள் பார்க்கல. பிற இயக்கங்கள் கேட்கலாம், ஆனால் மதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நாங்கள் கோரிக்கையை வைக்கல. இன்னொன்று என்னன்னா, இந்த நேரத்தில் ஒரு மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேரூன்ற கூடிய இந்த நேரத்தில் இது போன்ற விஷயங்களை எழுப்பி கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும்ங்கிற முயற்சி கூட அது நடந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம செவிசாய்க்காம மதவாத சக்திகளை எதிர்க்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு ஜனநாயக சக்தியை நம்ம இந்தியா கூட்டணியை பார்க்கிறோம். தேர்தல் கூட்டணிக்காக 3 கதவுகள் திறந்திருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாசின் ஆதரவாளர் அருள் குறிப்பிட்டிருக்கிறார். சேலத்தில் நமது செய்தியாளரிடம் பேசிய அவர், யாருடன் கூட்டணி என்பது குறித்து ராமதாஸ் இன்னும் முடிவு செய்யவில்லை என தெரிவித்துள்ளார். மொத்தம் 4 கதவு என்ன? திமுகவோட கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி, விஜயோட கூட்டணி, தனிச்சு. இப்படி இருக்கும்போது தனிச்சு இல்லைன்னு ஐயா சொல்லிட்டாங்க. அப்படின்னா 3 கதவுகள் எங்களுக்கு எந்த கதவும் அடைக்கல. ஐயா அவர்கள் சொன்னா, நாளைக்கே சொன்னாலும் 3 தரப்பிலிருந்தும் எங்களிடத்தில் அழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனா ஐயா இன்னும் முடிவெடுக்காம இருக்கிறார். பாமக மூத்த தலைவர் GK மணியின் பின்னால் திமுக இருப்பதாக அன்புமணி தரப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு குறித்து விமர்சித்துள்ளார்.
திமுக சொல்வதை ஜி.கே. மணி செய்வதாக பாலு சந்தேகம் தெரிவித்துள்ளார். இதுவரையில் விவரம் தெரிஞ்சவர் விவரம் தெரியாம போயிட்டாரா, அல்லது நாங்க வெளியில வர்றதுனால அவருக்கு விவரம் தெரியாம போயிடுச்சா, அல்லது விவரம் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா திமுக என்கிட்ட இப்படிதான் சொல்லியிருக்கு, அவங்க சொல்றதை நாங்க செய்யறோம், அதை செய்யணுங்கிறதா என்னுடைய வேலை அப்படின்னு செய்யறாரான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நடந்த செயற்குழு மாதிரி பொதுக்குழு மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரலாற்றில் இது போன்ற ஒரு கேலிக்கூத்து நடந்ததே கிடையாது. சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதற்கு எழுத்தாளர்கள், கவிஞர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், ஓவியர்கள் என பல்வேறு தரப்பினரும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக எழுத்தாளர்கள் உள்ளிட்ட 236 பேர் வெளியிட்டிருக்கும் கூட்டறிக்கையில் சாகித்ய அகாடமிக்கான விருதுகள் இறுதி செய்யப்பட்டு டிசம்பர் 18 செய்தியாளர் சந்திப்பு நடத்துவதாக அறிவிக்கப்பட திட்டமிடப்பட்ட நிலையில் அதனை நிறுத்தி வைக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாகித்ய அகாடமி விருது வழங்கும் நடைமுறைகளில் மாற்றம் கொண்டு வருவதற்காக மத்திய அரசு விருது அறிவிப்பை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் கூட்டறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழ் எழுத்தாளர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது முக்கியமான அங்கீகாரமாக இருந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கேரள சாகித்ய அகாடமி போன்று தமிழுக்கு என பிரத்யேகமாக ஒரு அமைப்பை உருவாக்கி படைப்பு, விமர்சனம், ஆய்வுகள், இளம் எழுத்தாளர்கள் என 4 பிரிவுகளில் ஆண்டுதோறும் சுதந்திரமான விருது வழங்கும் அமைப்பை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என எழுத்தாளர்கள் உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூரில் 15 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை முறையாக விசாரிக்காமல் கடமை தவறியதாக காவல்துறை அதிகாரிகள் மீது மாநில மனித உரிமை ஆணையம் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. மருத்துவ பரிசோதனை மற்றும் நீதிமன்ற ஆவணங்களில் மெத்தனம் காட்டியதால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 9 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தொகையை சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களிடமிருந்து வசூலிக்கவும் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை செய்துள்ளதோடு வழக்கை டிஎஸ்பி அந்தஸ்து அதிகாரி மூலம் மீண்டும் விசாரித்து 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கூட்டத்தில் நடைபெற்ற பறவைகள் கணக்கெடுப்பில் 200 பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்டன. 2025-26 ஆண்டிற்கான ஈர நிலங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு 2 நாள் நடைபெற்றது. ராமநாயக்கன் ஏரி, தளி ஏரி, கேஆர்பி அணை, கெலவரப்பள்ளி அணை உட்பட மொத்தம் 25 நீர்நிலைகளில் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதில் கருநாரை, வெண்கழுத்து நாரை, கொண்டைவல்லூறு, சிறிய பச்சை கொக்கு, சிறிய காட்டு ஆந்தை, நத்தை குத்தி நாரை, செந்நாரை, மீன் கொத்திகள் என 200க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் அடையாளம் காணப்பட்டு பதிவு செய்யப்பட்டன. தஞ்சையில் அமைய உள்ள சோழர் அருங்காட்சியகம் ராஜராஜ சோழனுக்கு பெருமை சேர்க்கும் அரங்கமாக அமையும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராஜராஜ சோழன் பெருமையை பறைசாற்றும் வகையில் தமிழக அரசு பல்வேறு தொடர்ச்சியான நிகழ்வுகளை மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டார். தஞ்சைக்கும் ராஜராஜ சோழனுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் சோழர் அருங்காட்சியகம் குறைபாடுகளின்றி அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவி செழியன் தெரிவித்தார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் வடக்கு சித்திரை வீதியில் பாதாள சாக்கடை உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீதிகளில் பெருக்கெடுத்து ஓடுவதால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கோயிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கானோர் வருகை தரும் நிலையில் துர்நாற்றம் மற்றும் சுகாதார சீர்கேடு காரணமாக பக்தர்கள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாநகராட்சியின் முறையற்ற பராமரிப்பே இதற்கு காரணம் என குற்றஞ்சாட்டும் வணிகர்கள் துரிதமான நடவடிக்கை வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். திருநெல்வேலியில் வாகனங்களுக்கு கேஸ் நிரப்பும் நிலையம் அருகே வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. வடக்கு புறவழிச்சாலையில் உள்ள வாகன கேஸ் நிரப்பும் நிலையத்தில் வாசனை திரவிய வியாபாரி ஷேக் சையத் அலி என்பவர் தனது வேனுக்கு கேஸ் நிரப்பியுள்ளார். பின்னர் வேனை இயக்க முயன்றபோது தீப்பொறி வந்ததால் அங்கிருந்த ஊழியர்கள் வேனை வெளியே சாலை வரை தள்ளிச் சென்று விட்டிருக்கிறார்கள். தீ மளமளவென பரவி வேன் முற்றிலும் எரிந்து சேதமானது. சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே தொழிற்சாலைக்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலுப்பக்குடி கிராமத்தில் கிரஃபைட் தொழிற்சாலை அமைக்க விவசாய நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனிடையே நில அளவீடு மட்டுமே செய்யப்பட்டு வருவதாகவும் தொழிற்சாலை அமைப்பது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். சாதிய தீண்டாமைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவை ஆட்சியர் அலுவலகம் அருகில் திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொளத்தூர் மணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு முற்போக்கு இயக்கங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது சாதிய தீண்டாமைகளுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டனர். அமாவாசைக்கு எப்போதும் அமாவாசை ஞாபகம்தான் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை மதுரவாயல் அடுத்த ஆலப்பாக்கத்தில் திமுக சார்பில் வாக்குச்சாவடி பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இவ்வாறு கூறினார். இவர் எடப்பாடி நேற்றுக்கு பேசுனது இன்னும் 3 அமாவாசை தான் இருக்குனாரு. 3 அமாவாசை திமுக ஆட்சிக்கு 3 அமாவாசை தான் இருக்குதான். இதை சொல்றது நேற்று எடப்பாடி சொல்றாரு. உடனே அவங்க கட்சியில் இருந்து நம்ம கையில வந்த சிறந்த சிந்தனையாளர் மருது அழகராஜ் அவருடைய சோசியல் மீடியால இன்னைக்கு என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, அமாவாசைக்கு எப்ப பார்த்தாலும் அமாவாசை ஞாபகம் தான் போல. நாங்கள் களத்தில் இருக்கிறோமா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், களத்தில் இல்லாதவர்களை பற்றி தாங்கள் கவலைப்படுவதில்லை என்று தாவேகா தலைவர் விஜய் பேசியதற்கு பதிலளித்தார். அப்போது பரப்புரைக்கு நயன்தாரா, வடிவேலு வந்தால் கூட கூட்டம் கூடத்தான் செய்யும் என்றும், விஜய் நடிகர் என்பதால் கூடுதலாக ரசிகர்கள் வந்திருக்கலாம் என்றும் குறிப்பிட்டார். நாங்க களத்தில் இருக்கமா இல்லையான்றத மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள். வர்ற தேர்தலில் எழுதி வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு நான் சொல்றேன், 2026 தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். யார் சொல்லுவார்? நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிட்டு போங்க. நயன்தாரா கூட்டி போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூடத்தான் செய்யும். எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர் என்ன கூட்டம் கூடும்? நடிகருக்கு இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க. இவருக்குன்னா கூடுதலான ரசிகர் இருக்கலாம். நேற்று கூட அவருக்கு சூசமாக சொல்லிட்டார மலேசியாவில், நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்னு அவரே கேட்கிறாரு. மக்கள் எல்லாம் நீங்க இருக்கணும்னு சொல்றோம். அவங்க ரசிகர்லாம் சொல்றாங்க. மக்கள் கூட இல்ல, ரசிகர் தான். சரி பார்ப்போம். ஏன் முழுமையா நான் சொல்லிட்டா அது விட தெரிஞ்சிடும். எப்பவுமே சஸ்பென்ஸ் வைக்கணும். என்னன்னா அப்படிதான் சஸ்பென்ஸ் வைக்கணும்னு தான் சொல்றாரு. தாவேகாவினருக்கு நாவடக்கம் தேவை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எச்சரித்துள்ளார். மேலும் எல்லோராலும் எம்ஜிஆர் ஆக முடியாது என்றும், கடை விரித்த விஜய்க்கு வியாபாரம் ஆகாமல் போகிறது என்றும் விமர்சித்துள்ளார். எல்லாமே நல்லா தாங்க. ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா இந்தியன் படம் 2 படத்தை பாருங்க. என்ன மாதிரி இருந்துச்சு. மக்கள் என்ன நினைச்சாங்க? எல்லாரும் எம்ஜிஆரா மாற முடியாது. வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம். எம்ஜிஆரா எல்லாரும் ஆகணும்னா ஒன்னும் நடக்காது. சும்மா பாக்குறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம். நம்ம டிஆர் வந்தாருங்க, அடுக்குமொழியில பேசினாரு. கூட்டத்தை பார்த்தா அவரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. டக்குன்னு பாக்கியராஜ ஆரம்பிச்சாரு. அண்ணன் சிவாஜி, மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன், கமலஹாசன் டிவியே உடைச்சாரப்பா. ஊழல் எதிர்த்து இந்த கட்சி தொடங்கி இருக்கு. ஒரு 6 அரசியல் மக்கள் நீதி மையம் எதிர்க்கும்னாரு. ஒரு சீட்டுக்காக போயிட்டாரு. இது மாதிரிதான் ஆகக்கூடாது விஜய் என்பதுதான் என்னுடைய. ஓவரா ரொம்ப கான்பிடன்ஸை வச்சா ரொம்ப இதாகும்.